पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது ஏப்ரல் மாதத்தில். அடுத்தது கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் சூரியன் சஞ்சாரத்தினால வீட்டை விட்டு வெளியே போய் தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் வரும். தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம். அதனால் கவனமாக பேசணும். சுக்கிரனின் சஞ்சாரத்தினால பணவரத்து அதிகரிக்கும். காரியங்கள்லாம் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். முடிவில் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்கி போடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவாங்க. நிலுவையில் உள்ள பணம் வரும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனசில் இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு நல்ல திருப்பங்களை ஏற்படும். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிக்கிறத தவிர்க்க வேணும். உத்தரம் 2, 3, 4 பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் கூடும். புத்திர பாக்கியத்தை அடைவீங்க. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம்லாம் இப்போது கைகூடி வரப்போகுது. பிரிந்து போன பிள்ளைகள்லாம் சேருவாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடைவாங்க. அடுத்தது அஸ்தம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் புகழையும் அடைவாங்க. உழைப்புக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். தனியார் பணியில் இருக்கிறவங்க அதிகமான வேலை பளுவை சந்திப்பாங்க. பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம்லாம் தள்ளி போவோம். அடுத்தது சித்திரை 1, 2 அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கினால் அரசாங்கத்தின் கெடிபிடியை சந்திப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பாங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேணும். பெற்றோர்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, புதன்கிழமையில் அருகில் இருக்கும் காவல் தெய்வத்தை வணங்க மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 1, 27,
28. அதிர்ஷ்டமான தினங்கள் வந்து 21, 22.